சிறகடிக்க ஆசை சீரியல்ல விஜயாவ பார்க்க வந்த பார்வதிக்கு மீனாவுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே மீனாவை போய் பார்க்கறாங்க. அதுக்கப்புறம் மீனாவை பார்த்துட்டு வந்து, இது எல்லாமே அந்த சிந்தாமணியோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு பார்வதி கரெக்ட்டா சொல்றாங்க. இவ என்னடா கரெக்ட்டா சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு, இங்க விஜயாவுக்கு பதறிடுது. இங்க நம்ம முத்து செல்வத்த அழைச்சுக்கிட்டு அந்த கல்யாண மண்டபத்துக்கு போயிடுறாரு. கல்யாண மண்டபத்துல போயிட்டு மேனேஜர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, "நான் தான் மீனாவோட வீட்டுக்காரரு. இந்த மாதிரி ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மேனேஜர், "ஆமாம்பா, நான் கூட கேள்விப்பட்டேன். அந்த மீனாவோட டிசைன் தான் எங்க முதலாளிக்கும் புடிச்சிருந்தது. அவங்களுக்காக தான் நான் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணேன். ஆனா கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு பணத்த எடுத்துக்கிட்டு வரவே இல்ல. வேற வழியே இல்லாம இன்னொரு பார்ட்டிக்கு குடுக்க வேண்டியதா போயிடுச்சு" அப்படின்னு மேனேஜர் சொல்றாப்ல. இப்ப முத்து என்ன செய்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் பொண்டாட்டிய நம்பி நெறைய பேரு வேலைக்கு வர்றேன்னு ரெடியா இருந்தாங்க. இப்ப அவங்களுக்கும் வேலை போயிடுச்சு. யாரு இந்த ஆர்டர எடுத்திருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா, அவங்க கிட்ட அவங்களலாம் வேலைக்கு சேர்த்து விட்டுருவேன் அப்படின்னு முத்து சொன்ன உடனே, மேனேஜரும் சிந்தாமணிங்கிறவங்க தான் எடுத்திருக்கிறாங்க. உங்களுக்கு தான் நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இங்க வந்து அவங்க தான் பெரிய பெரிய ஆர்டர்லாம் எடுத்து செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அந்த மேனேஜரும் சொல்லிடுறாப்ல. இப்பவே புரிஞ்சிடுச்சு. அப்ப மீனாவுக்கு இப்படி ஆயிருக்கிறதுக்கு காரணமே அந்த சிந்தாமணி தான் அப்படின்னு முத்துவுக்கு புரிஞ்சிடுது. செல்வம் இருந்துகிட்டு, இது சிந்தாமணி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா செஞ்ச மாதிரி தெரியல. யாரோ சிந்தாமணிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. அது எப்படி தங்கச்சி பணம் எடுத்துக்கிட்டு வர்ற விஷயம் சிந்தாமணிக்கு தெரிஞ்சது அப்படின்னு நம்ம செல்வம் டவுட்ட கிளப்பி விடுறாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி இருக்கிற யாரையுமே சும்மா விடக்கூடாது அப்படின்னு முத்துவும் சபதம் போடுறாப்ல. இங்க நைட் டைம்ல நம்ம மீனா உட்காந்து பூ கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க முத்து வராப்ல. விஜயா வழக்கம் போல கிண்டல் பண்ணிக்கிட்டு தானே இருப்பாங்க. அதே மாதிரி கிண்டல் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்து மீனாவ சந்தோஷப்படுறதுக்காக நம்ம மீனா மேல பூ அள்ளி அப்படியே தூவுறாப்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இத நம்ம ரோகிணி பார்க்குறாங்க. ரோகிணி பார்த்துட்டு நேரா போய் மனோஜ் கிட்ட, "அவங்கலாம் பாரு எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க" அப்படின்னு சொல்ல, நம்ம மனோஜ் கண்ணாடிய பார்த்து, இந்த கண்ணாடிய அடிச்சு நொறுக்கிட்டு, அதுகிட்ட சாரி கேட்டுட்டா அது மறுபடியும் அதே மாதிரி வந்துருமா? அப்படின்னு ஒரே டயலாக்ல ரோகிணிய ஆஃப் பண்ணிடுறாங்க. இங்க விஜயும் நம்ம ரோ ஸ்ருதியும் வராங்க. ஸோ ரவியும், ஸ்ருதியும் வராங்க. 2 பேரும் மீனாவும், நம்ம முத்துவும் சந்தோஷமா இருக்கிறத அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே வராங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அதே மாதிரி பூ போட்டு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கிறாங்க. இத எல்லாமே ரோகிணி பார்த்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியா நம்ம சீதாவ காமிக்கிறாங்க. சீதா போலீஸ் மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி, "இந்த மாதிரி நடந்துருச்சு. எங்க அக்காவோட பணத்தெல்லாம் திருடிட்டாங்க. உங்களோட பணத்த கொஞ்ச நாள்ல நான் திருப்பி குடுத்துர்றேன்" அப்படின்னு சீதாவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னிய எபிசோடு இதோட முடிஞ்சிருச்சுங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.